புதுச்சேரி மக்களிடம் கருத்து கேட்பு படிவம் கொடுத்து பாஜக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 4 வாகனங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். மக்கள் வாக்குறுதி சேகரிப்பு என்னும் தலைப்பில் இதற்கான தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நகராட்சி அலுவலகம் முன் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை வடிவமைத்துள்ளது. உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி என்னும் தலைப்பில் இந்த படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 4 வாகனங்களை கொடியசைத்து மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சி புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த விழாவில் பேசிய புதுச்சேரி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம், இந்த வாகனங்கள் புதுச்சேரி முழுவதும் 15 நாள் சுற்றி வந்து மக்களிடம் கருத்துக்களை சேகரித்து வரும். அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் என்றார். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேசுகையில், கடந்த தேர்தலுக்கு முன்பும் இதே போன்றுதான் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 75,000 படிவங்களை மக்களிடம் பெற்று தேர்ந்தெடுத்த வாக்குறுதிகளை அளித்தோம். அதே போன்றுதான் வரும் தேர்தலிலும் படித்தவர்கள், பெண்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து கருத்து கேட்பு படிவத்தை சேகரிக்க உள்ளோம் என்றார். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரும் தொடர்ந்து இது குறித்து பேசினர். புதுச்சேரியில் 23 வகைகளில் 40,000 மலர் செடிகள் மற்றும் 7 சிறப்பு அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 3 நாள் வேளாண் விழா மற்றும் 36வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இயற்கை விவசாயம் உள்ளிட்ட 7 அரங்குகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வேளாண் மற்றும் மலர் கண்காட்சியில் மலர்படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்ட பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் வேளாண் தொழில்நுட்ப முகமை மற்றும் கால்நடை மீன்வளம், மாவட்ட ஊரக முகமை போன்ற அரசு துறைகள், அரசு திட்டங்கள், துறைகளின் நடவடிக்கைகள் குறித்த அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை கல்லூரி, காரைக்கால் வேளாண் கல்லூரி, மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை வாரியம், பெங்களூரை சேர்ந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள் குறித்த அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வேளாண் பொருட்கள் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி நிறுவனம் மற்றும் பெங்களூரை சேர்ந்த இக்கோவா ஆகிய 2 நிறுவனங்களும் இந்த சிறப்பு முயற்சியில் இணைந்துள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவின் கீழ் இயங்கும் நாற்றாங்கால் பிரிவில் பால்சம், காலண்டுலா, சொலேசியா, கோலியஸ், காஸ்மோஸ், பிரெஞ்சு சாமந்தி போன்ற 23 வகைகளில் 40,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் 2026 புதுச்சேரி காந்தி திடல் கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா வரவேற்புரை வழங்கினார். துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் துவக்க உரை வழங்கினார். துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் நோக்குவுரை ஆற்றினர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமை செயலர் சரத் சௌகான் வாழ்த்துரை வழங்கினர். முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து தலைமையுரையாற்றினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கி சாதனை புரிந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஊடகவியலாளர் ஈரோட் மகேஷ் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பற்றிய ஊக்க உரை வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெயப்பிரியா, துறையின் உதவி இயக்குனர் நன்றியுரையாற்றினர். இந்நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மிஷன் சக்தி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையத்தின் அலுவலர்கள் மற்றும் கேப்ரி நெக்சஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆர்ஜி ஆஷா நந்தினி மற்றும் அவர்களின் குழுவால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஹெல்மெட்டில் தான் உள்ளது என்ற கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மண்டலம் 5 சார்பில் ஹெல்மெட் பயன்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஆரோ சிட்டி, மெரினா, லெகசி விஷன் மற்றும் போனிக்ஸ் ஆகிய கிளப்புகள் இணைந்து இந்த பேரணியை நடத்தின. மரப்பாலம் பகுதியில் தொடங்கிய பேரணிக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தொடக்க உரை நிகழ்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மண்டலம் 5 டாக்டர் கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி
மரப்பாலம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, நேரு வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை பகுதியில் நிறைவு பெற்றது. உங்கள் வாழ்க்கை உங்கள் ஹெல்மெட்டில் தான் உள்ளது என்ற கருத்தாக்கத்துடன் நடைபெற்ற பேரணியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் சாலை விபத்துக்களை தடுப்பதில் ஹெல்மெட் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், சமூக சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பினர். இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்தசெட்டிப்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்தசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோட், குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோட், பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல்கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக குறிஞ்சி நகர் பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து தலைமையிலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருள், குக்கர் வழங்கினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்குகளை சேகரித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரிக்கு தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாஜக கிளை தலைவர் இல்லத்தில் காலை உணவு அருந்தினார். 2 நாள் தேர்தல் சுற்றுப்பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நகர மாவட்டத்திற்குட்பட்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கிளை எண் 8 தலைவர் பாலசுப்ரமணியன் இல்லத்தில் காலை உணவு அருந்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிளை தலைவர் இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஏற்றி வைத்தார். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் தமது ஆதரவாளர்களுடன் ஜெகத்ரட்சகன் MP முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள் 500 பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அக்காட் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் தமது ஆதரவாளர்கள், மாநில செயலாளர் முருகன், இளைஞரணி தலைவர் பூவரசன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சண்முகம், காளி, சரவணன், ஜெயராமன், பாலமுருகன், விக்னேஸ்வரன், பரசுராமன், பூபாலன், இளைஞரணி செயலாளர் அன்பரசு, கண்ணன், கோபால், கதிர் உள்ளிட்ட 500 பேர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் MP முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத்ரட்சகன் MP, திமுக தலைவர் MK ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் வலிமையான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தலைவர் தம்மை அர்ப்பணித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி அசூர வளர்ச்சி. புதுச்சேரியின் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு பெரியது. தமிழ்நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. தேர்தல் வருவதற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பம்பரமாக சுழன்று பணியாற்றி வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்பதே தலைவரின் லட்சியம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் சூரியன் உதிக்க வேண்டும். கூட்டணியை தலைவர் பார்த்துக் கொள்வார். கழகத்தில் இணைந்த செந்திலுக்கு தலைவர் நல்ல இடத்தை உறுதியாக கொடுப்பார் என அவர் பேசினார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SV சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பைக் திருடிய வேலூரை சேர்ந்த வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 3ஆம் தேதி 2 மோட்டார் சைக்கிள் திருடு போனது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற நபரை தேடி வந்தனர். இது தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது
இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றவரின் உருவம் பதிவாகி இருந்தது. அந்த காட்சியை வைத்து யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என போலீசார் விசாரணை நடத்தி தேடி வந்தனர். அப்போது அந்த நபர் வேலூர் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிலிருந்து காய்கறியை ஏற்றிக்கொண்டு காலாப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்டில் வந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது அமைந்துள்ள மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் விபத்திற்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் பாய்லர் வெடித்து சிதறியதில் ஒரு பெண் தொழிலாளி காயமடைந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் உடனடியாக வந்து தீயை அணைத்தனர். புதுவை திருபுவனையில் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திருபுவனை, திருவாளர் கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்க பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு, சீலிங் உடைந்து கீழே விழுந்தன. மேலும் வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு இருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் இதில் அப்பகுதியில் பணிபுரிந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து, மேலும் இது குறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி மாநில தலைவி பிரபாவதி இது குறித்து அரசு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பிய நிலையில் திடீரென மயக்கமடைந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிர் அணி மாநில தலைவி ஐஜி பிரபாவதி தனது காரில் மயக்கமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. இது குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறுகையில், தொடர்ந்து 10 நாட்களாக சரியான உறக்கம், ஓய்வு, மன அமைதி இவை ஏதும் இல்லாத சூழலில் அவரின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்நிலை ஏற்பட்டதாகவும், மேலும் தொடர்ந்து அரசாங்கம் இவர்களை கண்டு காணாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயல் என்றும், இதனை உடனடியாக அரசாங்கம் கவனம் எடுத்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லையென்றால் எங்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள், இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஸ்ரீ கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா பூர்ணாகதி செய்து தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிக்கான நன்கொடையினை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி ராஜசேகரன்,
திருப்பணிக்குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காண்டீபன் உள்ளிட்ட குழுவினர்கள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலய 201ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் அழகுமுத்து ஐயனார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 201ஆம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோபூஜை, அனுஷ்டை, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், கலச பூஜை, மூலமந்திர ஹோமம், மகா பூர்ணாகிதி, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் சக்திவேல் என்ற வடிவேல், துணைத் தலைவர் சிவகுமார், செயலாளர் தங்கராசு, பொருளாளர் தியாகராஜன், பிரதிநிதி ராதா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு விழா சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, கலசம் மற்றும் 108 சங்கு பூஜை, மூலமந்திர ஹோமம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம், சங்காபிஷேகம் செய்யப்பட்ட விசேஷ அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து அறுசுவை விருந்து, வடைப்பாயசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பிஆர்டிசியில் வேலை செய்யும் தினசரி ஊதியம் பெறும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் மாதம் சம்பளம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பிஆர்டிசியில் வேலை செய்யும் தினசரி ஊதியம் பெறும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் கடந்த 8 மாதங்களாக இதில் வேலை செய்து வருகிறோம். எங்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்குவதில்லை. அதேபோல் 3 மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் சம்பளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு சம்பளம் போடும் மல்டிபிளெக்ஸ் சொசைட்டி இந்திரா காந்தி சாலையில் உள்ள மல்டிபிள் சொசைட்டி அலுவலகத்திற்கு வந்து சம்பளமும் எங்களுக்கு பிஎஃப் பிடிக்க வேண்டும் என்றும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட வேண்டும் என்றும், மாதம் சரியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளராக ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியை பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நியமனம் செய்து அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் புதுச்சேரி மாநிலம் ஒசூர் தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி 31ஆம் தேதி முதல் நியமிக்கப்படுகிறார். இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும்படி பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்ட ரமேஷ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிற்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.